நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடரமன் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் அவருடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் 31ஆம் தேதியோடு நிறைவடைவதை தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக தற்போது வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அவர்களுடைய ப்ரொஃபைல் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இன்று மதியம் 2:30 மணி அளவில் ஐபிஎஸ் வெங்கட்ரமணன் பதவி ஏற்க இருக்கிறார். இன்றுடன் ஏற்கனவே தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் இன்றுடன் அவருக்கு பணிவு ஓய்வு ஆனது நிகழ்ச்சியானது 2 மணி அளவில் நடைபெறுகிறது. அப்பொழுது சங்கர் ஜிவால் இந்த நிகழ்ச்சியில் அந்த பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைப்பார். அதன்படி தற்பொழுது அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக உள்துறை அமைச்சகம் வெங்கட்ரமணன் ஐபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே நிர்வாக பிரிவு டிஜிபியாக பணியாற்றி வருகிறார். தற்பொழுது கூடுதலாக தான் அவருக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணி உயர்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டிஜிபி பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக 3 மாதத்துக்கு முன்னதாகவே 5 ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பட்டியலை தமிழக அரசானது மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கும். அதன்படி மத்திய அரசு 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்வு செய்து அதில் யாராவது ஒருவரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என தமிழக அரசிடம் அறிவிப்பார்கள். ஆனால் இந்த முறை சங்கர் ஜிவால் அவர்கள் பணி ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக இதுவரை தமிழக அரசிடமிருந்து எந்த விதமான பட்டியலும் மத்திய அரசிற்கு செல்லவில்லை. ஆகவே தற்பொழுது தற்காலிக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பை நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ரமன் கவனிப்பார் என தமிழக உள்துறை அமைச்சகம் தற்பொழுது செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதன்படிதான் இன்று மதியம் 2:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இன்றுடன் சங்கர் ஜிவால் அவர்கள் பணி ஓய்வு பெறுவதை ஒட்டிதான் தற்பொழுது கூடுதல் பொறுப்பு திரு வெங்கட்ரமணன் ஐபிஎஸ் அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டமாக பட்டியல் தயார் செய்து தமிழக அரசு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்ப இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி. சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெறுவதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கடராமன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பொறுப்பை எல்லாம் வகித்திருந்தாரு, குறிப்பாக சொல்லிக்கொள்ளும்படி அவர் இந்த துறையில என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு, அது தொடர்பான முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம். தற்போது புதிதாக பொறுப்பு டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் வெங்கடராமனை உள்துறை அமைச்சகம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. தமிழக உள்துறை அமைச்சகம் இந்த பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் இவர் ஏற்கனவே சேலத்துல எஸ்பியாகவும் அதன் பிறகு சேலத்துல டிஐஜியாகவும் பணியாற்றியவர். இதுவரை 2 முறை அல்லது 2 அல்லது 3 முறை மட்டும்தான் இவர் சட்டம் ஒழுங்குல பணியாற்றிருக்கிறார். ஆனால் தற்போது இவருக்கு இவர் ஏற்கனவே அட்மின் டிஜியாக இருந்தவர். தற்போது இவருக்கு கூடுதல் பொறுப்பாக, அதாவது ஹெச்ஓபிஎஃப் இன்சார்ஜ் அப்படின்றத தற்போது இப்ப வெங்கடராமனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பு டிஜிபியாக ஹெச்ஓபிஎஃப், அதாவது ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, போலீஸ் ஃபோர்ஸை வழிநடத்தக்கூடிய ஒரு டிஜிபியாக தற்போது வெங்கடராமன் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். இவருடன் சேர்ந்து வினித் தேவ் வாங்டே அவருக்கும் பணிமாறுதல் வந்திருக்கிறது. அதாவது அவர் ஏற்கனவே டிஜிபி ஹெட் குவார்டர்ஸ் பணியிலிருந்து அவர் தற்போது இப்போ டிஜிபி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் அவர் பணி மாற்றப்பட்டிருக்கிறார். இனிமேல் இந்த பணியை அவர் கவனிப்பார். 2 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தற்போது டிரான்ஸ்பர் வந்திருக்கிறது. இந்த டிரான்ஸ்பர் லிஸ்ட் தான் ஹோம் செக்ரட்டரி இதை வெளியிட்டிருக்கிறார். தற்போது பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் இப்போ இவருக்கு இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பு டிஜிபியாக இவருக்கு இனிமேல் இவர் தான் பொறுப்பு டிஜிபியாக இருப்பார். இவர் எத்தனை மாத காலம் இருப்பார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் டிஜிபி பொறுத்தவரை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு
ஏற்கனவே இருந்த அரசாங்கம் சரி, ஏற்கனவே அதற்கு முன்னதாக இருந்த அரசாங்கம் சரி, எப்பவுமே வந்து பேனல்களை தயாரித்து டிஜிபி ஓய்வு பெறுவதை ஒட்டி பேனல்களை தயாரித்து அந்த பேனல் வந்து டெல்லிக்கு அனுப்பி அதன் பிறகு MHAல வந்து அதை டாப்ல ஒரு மூணு பேர், டாப் லிஸ்ட்ல ஒரு 3 பேருக்கு அனுப்புவாங்க. அந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி தமிழக அரசுக்கு மீண்டும் அனுப்பப்படும். அதன் பிறகு அதுல இருந்து ஒருவர் வந்து டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் இந்த முறை இந்த பேனல் வந்து அனுப்பப்படவில்லை. அனுப்பாமல் தமிழக அரசே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியை பொறுப்பு டிஜிபியாக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இந்த வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அதிகாரி இன்சார்ஜ் HOPF ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சிறிது காலங்கள்ல, அதாவது வந்து 2 அல்லது 3 மாதத்துல இந்த பேனல் வந்து அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் தொடர்வார். சங்கர் ஜிவால் இன்றுடன் அவருடைய பணி ஓய்வு பெறுகிறார். 35 ஆண்டு காலம் அவர் காவல்துறையில பணியாற்றி இன்றுடன் அவர் பணி ஓய்வு பெறுகிறார். அவருக்கு ஆணையம் சேர்மனாக அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 IPS அதிகாரிகளுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பர் வந்திருக்கிறது. ஒன்னு வெங்கட்ராமன், இவர் பொறுப்பு டிஜிபியாக HOPF இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வினித் தேவ் வாங்டே ஏற்கனவே டிஜிபி அட்மினாக இருந்தவர், தற்போது டிஜிபி போலீஸ் ஹவுசிங் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 IPS அதிகாரிகள் பட்டியல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இனிமே இன்சார்ஜ் HOPF அவர்களுடைய வெங்கட்ராமனிடம் தான் போலீஸ் அதிகாரிகள் ரிப்போர்ட் செய்வார்கள். இவர்தான் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸாக இன்சார்ஜாக இவர் வந்து அவருடைய பணியை கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் தற்போது அந்த அரசாணை வெளியிட்டிருக்கிறது. காவல்துறை பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களை நமது செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.